ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசை அப்படிங்கிறது இந்த ரிஷப ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். மேலும் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சுக்கிர பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்கி இருக்கு. இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடைபெற இருக்குங்க. மேலும் கன்னி ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த முக்கியமாக அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான பலன்களும் பரிகாரங்களும் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். மேலும் ஆடி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்க போகுதுங்க. மேலும் கன்னிராசி அன்பர்கள், அதாவது கன்னிராசியில் சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் புதன் என்றால் பெருமாள். புரட்டாசி மாதத்தில் பசு மாடுகளுக்கும் மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க செய்யும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மையை பாய்க்கும். மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மேலும் பரிகாரங்கள் மாறி என்னென்ன விஷயங்கள் செய்யணும், வழிபட வேண்டிய தெய்வங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் விஷயத்தில் கோவத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. தொழில் மற்றும் வியாபாரம், படிப்பு, வேலை தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் முன்னேற்றமும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த அமாவாசைக்கு பிறகு இருப்பாங்க. வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக கிடைக்கும். மேலும் பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய மனக்கசப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். பணவரவு நன்றாக உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. புதிய இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்ட வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டாகி இருக்குங்க. மேலும் பெரியவர்கள் பெற்றோர்களோடு இருந்து வந்த மன கஷ்டங்கள், மன தாபங்கள் எல்லாமே நீங்க போகுது. இதுவரை தடைப்பட்டு ஏற்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இனி அடுத்தடுத்து நல்லபடியாக நடந்து மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க. இழுப்பறையாக இருந்த நிலைகள் எல்லாமே மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் தாய் வழி தந்தை வழி உறவு மேன்மை அடையும். சுப காரியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் அபிராமி அந்தாதியில் இருந்து 40, 59, 75 ஆகிய பாடல்களை படிப்பதும் கேட்பதும் மேன்மையை கொடுக்கும். விரயங்கள் அதிகமாக இருக்கும் காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால
செவ்வாய்க்கிழமை தோறும் மதிய வேளையில் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உணவை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். மேலும் எலுமிச்சை ஊறுகாய் அல்லது எலுமிச்சை ஜூஸும் தானமாக கொடுப்பது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக பெற்று கொடுக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த பதிவை ரிஷபராசி அன்பர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பரிகாரமாக செய்யுங்க. நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராவது ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பலன் பெறட்டும். மேலும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது 4வது இடத்துல கேதாந்திர பலத்தோடு ஆட்சியாக சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். செல்வாக்கு உயரும். உழைப்பு அதிகரித்தாலுமே அதற்கேற்றாற் போல ஆதாயமும் அதிகரிக்கும். அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். தாய் வழி உறவுகள் ஆதரவால் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலும் ராசிநாதனின் சுக்கிரனின் சஞ்சரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வரவு அதிகரிக்கும். இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. புதிய இடம் வீடு வாங்கும் யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் பொருளாதார நிலை உயரப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுங்க. கடன்கள் அனைத்தும் அடைக்கப்படும் என்றாலுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் தலை தூக்கலாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரகாசமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு 6, 8, 10ஆம் இடத்துல பார்ப்பதால் உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்பு நீங்கும். தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகளில் இருந்து இடம் தெரியாமல் போகும். உங்களை எதிர்த்தவங்களே உங்ககிட்ட சமாதானம் பேசக்கூடிய நிலை உண்டாகுங்க. வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஏதாவது ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை, வழக்குகள் முடிவு ஆகியவை இரண்டுமே ஆனந்தத்தை உள்ளாக்குங்க. மேலும் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கேற்ற வேலை கிடைக்கப் போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சிலர் புதிய வீடு கட்டி பால் காய்ச்சுவாங்க. பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளும் முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க. மேலும் பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி நீங்க போகுது. அதே போல் மிருகசீரிடம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் மாதம் முழுவதுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள், பம்பு வழக்குகள் உருவாகலாம். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். என்றாலும் கூட குரு பார்வை சத்ரு ஜெய ஸ்தானத்தில் கிடைப்பதால் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலுமே உங்களுக்கு சாதகமானதாக இருக்கக்கூடும். மேலும் மாதம் முழுவதும் ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் தேவைக்கேற்ற வருமானம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். குரு பகவான் 8 மற்றும் 10ஆம் இடத்துல பார்வையிடுவதால் புதிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் ரிஷப ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.